முத்துமணி என்ன பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனால் இங்கே படித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழகத்தின் ஒரு முக்கிய தொழிற்சாலை நகரமாக அறியப்படுவது தான் நமது அரியலூர். நிலத்துக்கடியில் பார்த்திங்கன்னா நிறைய சுண்ணாம்பு கற்கள் இருக்கிறதுனாலேயே அதிகமான சிமெண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இந்த அரியலூரில் அதிகமாக இருக்குது. அதனாலேயே இந்த அரியலூரை ஒரு சிமெண்ட் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரியலூருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. பல சரித்திரங்களையும் சகாப்தங்களையும் உருவாக்கிய இந்த ஊரில் திருக்கோவில்கள் அதிகமாக இருக்கிறதுனால அரியலூர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த யானை சிற்பத்தை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகள் இருந்தாலும் இந்த யானை சிற்பம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து வென்றதன் நினைவாக இந்த யானை சிற்பம் உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் கால கலைபாணியுடன் இந்த சுதை சிற்பம் பார்த்திங்கன்னா கடுக்காய், சுண்ணாம்பு, அப்புறம் வெல்லம் இதெல்லாமே கலந்து சுடப்பட்ட செங்கல்களால் இந்த சிற்பம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அதை வர்றவங்கள்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 9வது தலைமுறையாக நான் நிர்வகிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் ஒரு சித்தர், ஒரு பெரியவர் அதில் அந்த கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல உட்காந்துட்டு ஒரு தோண்டியை வச்சுட்டு தவத்தில் இருந்திருக்காரு. பக்கத்தில் அக்கரஹாரம் இருந்திருக்கு. அங்கே 2 பெண்கள் தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. அவர் வச்சுருந்த முனிவர் வச்சுருந்த தோண்டியை எடுத்து நீர் எடுத்திருக்காங்க. அவர் அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. 2 பெண்கள் இருந்திருக்கு. தவம் அவர் கலைஞ்சி போச்சு. தோண்டி எடுத்த உடனே அவர் அப்படியே அந்த பெண்களை 2ஐயும் கையால் அப்படியே சபைச்சி போடுறாரு. அந்த கிணத்துலேயே தாமரை போக மிதங்குறாங்க. அப்புறம் இவரும் தவம் கலைஞ்ச உடனே இவரும் அந்த கிணத்துலேயே ஐக்கியமாயிடுறாரு. அப்புறம் குறிப்பிட்ட டைம் போனோடனே என்ன பெண்கள் தண்ணி எடுக்க போனோம் காணுன்னு வீட்டில் உள்ளவங்க தேடிட்டு வரவுள்ள கொண்டு வந்த ஜாமெல்லாம் இருக்குது. கிணத்துல எட்டி பார்த்தா தாமரைப்பூ தான் மிதங்குது. சாமியுடைய மகத்துவம் தெரிஞ்சு அப்போதைக்கு அந்த கிணத்தை சுற்றி முள் அள்ளி போட்டு யாரும் அதில் தண்ணி இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அதை இதை மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. காலப்போக்கில் அதை அப்படியே கோயிலாக கட்டி வழிபாடு பண்ணிகிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உடையார்பாளையம். வீரத்துக்கும் தியாகத்துக்கும் கல்விக்கும் பெயர் பெற்ற பல ஜமீன்தார்கள் ஆண்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை தான் இந்த உடையார்பாளையம். இந்த உடையார்பாளையத்தில் பார்த்திங்கன்னா மிக பழமையான ஒரு அரண்மனை இருக்குது. ஸோ அந்த அரண்மனையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உடையார்பாளையம் ஜமீன் அரண்மனை. உள்ளே அனுமதி இல்லாமல் செல்கிறோம்.
அரசர் பார்த்தால் சிறை சேதம் செய்து விடுவார். இந்த அரண்மனை வந்து ஒரு 30 ஏக்கர் பரப்பளவில் 60க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. 1500 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையை சின்ன நல்லப்ப உடையார் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த அரண்மனை கட்டினதுக்கப்புறம் இந்த அரண்மனை பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ஊர்களை உருவாக்கியிருக்கிறாரு. இந்த அரண்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டுமானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை விட பாதுகாப்புலேயும் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு கொண்ட ஒரு அரண்மனையாக இருந்திருக்கு. இந்த ஜமீன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் படையெடுப்பின் போது பல பேரரசர்கள் பல சிற்றரசர்களுக்கு வந்து இந்த ஜமீன் அரண்மனையில் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உடையார்பாளையம் போனாலே மிக பாதுகாப்பாக வாழலாம் அப்படின்னு நிறைய அரசர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு ஜமீன் தான் இந்த உடையார்பாளையம் ஜமீன். இந்த ஜமீன் அவர்களின் பரம்பரை வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களின் வழித்தோன்றல். எனவே வந்து இவர் வழி வந்தவர்கள் தோள உடையார்கள் என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலாட்கள் தோள உடையார் என்ற சந்ததியினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடையார்பாளையம் ஜமீனை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிங்கமுக கேணி ஒன்று இருக்கும், பெரிய ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை கூட இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த உடையார்பாளையம் ஜமீன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜமீன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடையார்பாளையம் ஜமீனுக்கான நாணயம் வந்து இங்கேயே அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான நாணய கூடமே வந்து இங்கே தனியாக இருந்திருக்கு. இந்த ஜமீன்லேருந்து வெளியேறும் நாணயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடையார்பாளையம் புது பணம் அப்படின்னே கூப்பிட்ருக்காங்க. உன் வாய் உன் உருட்டு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி மகாலில் பழைய ஓலைச்சுவடிகளில் வந்து இதை பற்றி ஆவணக்குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1808ஆம் ஆண்டு திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வால்ஸ்துரை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உடையார்பாளையம் புதுப்பணம் மற்றும் உடையார்பாளையம் நாணயத்தை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்காரு. பாளையக்காரர்கள் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமாக மிக வலுவான இருந்தது வந்து இந்த உடையார்பாளையம் ஜமீன் அரண்மனை. காலமாற்றத்தால் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த உடையார்பாளையத்தோட மிக முக்கியமான இன்னொரு அடையாளம் உடையார்பாளையம் பைரனீஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு சிவன் தலம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து ஏன் பைரனீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த ஊர் வழியே போன ஒரு வியாபாரி வந்து அதிக வரிக்கு பயந்து வந்து மூட்டையில் கொண்டு போன மிளகுக்கு பதிலாக இந்த மூட்டையில் மிளகெல்லாம் இல்லைங்க, பயிர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்மியாக வரி கட்டிட்டு போயிருக்காரு. இந்த மிளகு வியாபாரி வந்து இந்த ஊரெல்லாம் தாண்டி விருத்தாச்சலம் பக்கம் போயிட்டு தான் அவரோட பொதி மூட்டை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ தான் தெரியுது உள்ளே இருந்த மிளகெல்லாம் வந்து பயிராக மாறி இருந்திருக்கு. உடனே வந்து இது நம்ம பண்ணது தப்பு, நம்ம சொன்ன பொய்க்காக தான் நம்ம கடவுள் இப்படி பண்ணியிருக்காரு. உடனே வந்து திருப்பி இந்த உடையார்பாளையம் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிட்டு அதன் மூலமாக வந்து கடவுள் வந்து மனசிறங்கி திருப்பி வந்து அந்த பயிர் எல்லாத்தையும் மிளகா மாற்றி கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து பைரனீஸ்வரர் கோவில் அப்படின்ற பேரும் இருந்திருக்கு. இந்த ஊருக்கும் வந்து பைரனீஸ்வரம் அப்படின்ற ஒரு பேரும் இருந்திருக்கு.
இந்த கோவிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டீபம் அப்படிங்கிற ஒரு வில்லை வந்து வளைச்சி அர்ஜுனருக்கு கொடுத்துருக்கிறாரு விநாயகர். காண்டீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு மரம். அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வில்லை தான். அந்த வில்லை வளைச்ச மாதிரி இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. ஸோ இந்த விநாயகர் சிலை வந்து நான் இந்த மாதிரி வில் வளைத்த விநாயகரை நான் எங்கேயும் பார்த்ததில்ல, இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன். தமிழ் பாருங்கள் இப்படி புதை உயிரி தொகுப்பு. புதை உயிரி தொகுப்பு அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, அது என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட? புதை உயிரி தொகுப்பு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ போன உயிரி ஆடு. அதாவது புதை உயிரி தொகுப்பு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடல் நீர் வந்து இங்கே வரைக்கும் வந்து அப்புறம் உள்வாங்கி திருப்பி போயிருக்கு. அந்த டைமில் இங்கே இருந்த உயிர்களெல்லாம் அழியப்பட்டிருக்கு. இந்த டைனோசர் முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரம் உண்ணும் டைனோசர், 2 வகையான டைனோசர் இருக்குது, வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியாக்களில் வாழ்ந்த டைனோசர்லாம் வந்து வெஜிடேரியனாக இருந்திருக்கு. ஸோ அந்த வெஜிடேரியன் டைனோசரோட முட்டை வந்து நம்ம அங்கே பார்த்தோம். அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா பாதி உடஞ்சிருக்கு. அதாவது எத்தனை ஆண்டுகள் நம்மலாம் வந்து இப்போ சேர சோழ பாண்டியர்கள்லாம் படிக்கிறோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரியலூர் ஒரு கடலாக இருந்திருக்கு. அந்த கடலில் பல உயிர்கள் வாழ்ந்திருக்கு. அந்த கடல் உள்ளே இருந்து இங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் அந்த உயிர்கள்லாம் இங்கே வந்து சுதந்திரமாக இருந்திருக்கு. திடீர்னு மறுபடியும் அந்த கடல் உள்ளே வரும்போது அந்த உயிர்களெல்லாம் ஜலசமாதியாகி ஒரு மரமே இருக்குது. அந்த மரத்தில் வந்து இடுக்குகள் எல்லாம் தண்ணி போய் அந்த மரம் ஒரு காலத்தில் விற்று போய் அந்த மர ஷேப்பில் மரமே வந்து கல்லாக இருக்குது. அது வந்து நம்ம இந்த மியூசியத்துக்குள்ளெல்லாம் இருந்தது. இப்போ முதல் வேலையாக வந்து இது எல்லாமே ஃபீல்டு தான். இந்த அருங்காட்சியகத்தோட மொத்தம் வந்து ஒரு 300 ஏக்கரா வந்து இந்த அருங்காட்சியகத்தோட ஃபீல்டு. ஸோ நம்ம அந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள் செல்வம். முத்துமணி என்ன பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனால் இங்கே படித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த அருங்காட்சிகள் வந்து 30 திரையரங்கம் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் திரையரங்கம்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கடல் நீரில் இருந்த மண் பாருங்கள் அப்படியே இருக்குது, பீச் மண். இது என்னது, ஹங்கரை சொப்பு. இங்கே பாருங்கள், இது வந்து தெரியுங்களா, எங்கள் ஊரில் வளரக்கூடிய ஹங்கரை சொப்பு. அதே தான் இந்த ஊரில் வந்திருக்கு. ஊட்டியில் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சொப்புன்னா செடி. அதே தான் இந்த கால் மூட்டு வலி, கால் கீழே விழுந்து சுளுக்கிட்டாங்கன்னா இதை நல்லா எண்ணெய் தேய்ச்சி சூடு பண்ணி இங்கே அப்படியே வச்சு கட்டிடுவாங்க, உடனே ரெடி ஆயிடும். ஸோ அந்த ஹங்கரை சொப்பு இங்கே எப்படி வந்துச்சு, கடலோடு வந்திருக்கும். அப்போ எங்கள் ஊரும் ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கும் போல். இந்த உலகில் வந்து இந்த பூவலைகள் இருந்தவர் கோடி, வாழ்ந்தவர் கோடி. மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னா இந்த ஃபாசில், இந்த படிமங்கள் தான்.
நான் வந்து ரமேஷ் சபதி. இந்த தேரில் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தேர் மாதிரி இல்லாமல் இந்த தேரில் வந்து சிவனுடைய 64 அவதாரங்கள் 20 நடனங்கள் கொண்டது இந்த தேரில் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். இது வந்தெல்லாம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து புதுசாக எந்த பல தேரில் இதெல்லாம் இல்லை போடலை. நாங்கள் இந்த தேரில் வந்து அந்த சிறப்பம்சத்தை செய்கிறோம். இந்த அரியலூரில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருப்பழுவூர் ஸ்ரீ ஆலந்துரையார் சிவாலயம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு மாட கோயிலாக தான் இருந்திருக்கு. அப்புறம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் வந்து கற்றளியாக மாற்றிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. Da di di da da di di da di di da 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 di na di da di na di da da di na di da di na di da ki da di na di da di na. எந்த ஒரு கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்வரில் வந்து இந்த மாதிரி கல்வெட்டுக்கள் வந்து நான் பார்த்ததில்ல. இந்த ஒரு கோவில் சுவர் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள், தெரியும். தேவார பாடல் பெற்ற ஒரு தலம். கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழனின் திருமகனாகிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு 250 ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழை சாளுக்கிய தேசங்களிலும் ஈழம் பாண்டிய சேர தேசங்களிலும் வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் 1019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கங்கை வரை சென்று வெற்றி பெற்று அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே எழுப்பிய கோயில் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து நம்ம ராஜேந்திர சோழனுக்கு வந்து கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதன் நினைவாக தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்பா காலத்துலேருந்து தறி தான் சார் நமக்கு பிரதான தொழில். கைத்தறி, பட்டு புடவைங்க நெஞ்சு கடைங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிராமத்திலே சின்னதாக கடை மாரி ஆரம்பித்து டைரெக்டாக மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் சார். கடையில் எடுக்கிறத விட நம்மள்ட்ட வந்தாங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கொடுப்போம் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண புடவை, இதெல்லாம் வெட்டிங் கலெக்ஷனு.
இது உங்களுக்கு ஒரு மாடல் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன், உள்ளே நிறையா இருக்குது சார் கல்யாண கடைசியில். இது கைத்தறி பட்டு சார், இதெல்லாம் அசல் பட்டு. இந்த மாதிரி முந்தியில் டிசைன் போடுறது, முந்தியில் இந்த மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சார். இது நம்ம என்ன ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம். ஆமாம் சார், இதில் எந்த ஃபோட்டோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போடலாம், பேர் போடலாம், இந்த மாதிரி சாமி படங்கள், ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரியும் போடலாம் சார். இது எவ்வளோ வரும்? இது 20,000 25,000 சார். இது பியூர் சில்க் சார். இது ஆமாம், இது பியூர் சில்க்ஸ். இது நிறையா வச்சுருக்கோம். ஃபேமிலியாக அங்கே வருவாங்க எல்லாருமே. வர்றவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வருவாங்க. ஆயிரத்தி 1980 விவசாயம் பண்ணால கோல்டு கிடச்சிது. கோல்டு கிடச்சின்னு கேட்டால் அடிப்படை பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போய் கேட்டால் அரச காலத்துக்கு கோல்டுன்ட்டாங்க. கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு பாக்கி அப்புறம் ஆர்கலைஜர் ஆள் கம்மி தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா இதில் வந்து ஓலைச்சுவடி, போர் கத்தி, செப்பு தோண்டி, மண் தோண்டி, கூரை ஓடு, கொண்டையாணி, புடியாணி, கல் மரமாக போடுது, கல் நத்தை, சீனா பீங்காம் ஓடு, போர் வால், பிச்சு வால், யானை தந்தை போட்ட கத்திப்பிடி, இது அனைத்தும் இதில் 80 கிடச்சிச்சு. அப்போ திருச்சி மாவட்டம் அரங்கநாயகம் பேரில் தோண்டுது. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டமாக ஆச்சு, அரியலூர் மாவட்டம் ஆச்சு. பெரம்பலூர் மாவட்டம் ஆரம்பித்து குரோலப்பூர் மெயின் ரோட்டில் தோண்ட ஆரம்பித்தாங்க. தோண்ட ஆரம்பித்தா அந்த மெயின் ரோட்டில் அந்த செவுரு இருக்குது. அந்த செவுரு இருக்குது. இந்த பக்கம் ஆயுதகளம், ஆமணக்கு தொண்டிம்பாங்க. அந்த பக்கத்துலேயே ஆமணக்கு தொண்டி, ஜெயகுந்தன் கிழக்க. அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் நம்ம சொல்கிறோம், சோழாப்பேரில் ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு தாரிக்கப்பட்டாலும் ஆமணக்கு தொண்டி ஊர் பேர். அதாவது மேற்கு ஜெயகுண்ட சோழபுரம்பாங்க. அதாவது கலிங்க நாட்டிலேருந்து காளிசெல்லாம் மிதக்கி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டாப்புல. அந்த காலத்தில் வெற்றி கொண்டப்புறம் அப்போ கலைஞர் 1972 ஆட்சிக்கு வராரு. காமராஜர் அண்ணா கேட்கவில்ல, அவர் வந்து வெற்றினா ஜெயங்க அப்படின்னு வச்சு கலைஞர் சொல்கிறாரு. சரி அப்படியே வச்சிடலாங்க அப்படின்ட்டு அந்த ஊரை வெற்றி கொண்ட பிறகு ஜெயங்கொண்ட சோழபுரம் மாற்றியாச்சு. அப்படியே மேற்கு போனீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் முட்டுவஞ்சேரின்னு சொல்லுவாங்க. முட்டுவஞ்சேரினா சோழாப்பேரில் முத்து பாலம் தாரிக்கப்பட்ட ஊர் முட்டுவஞ்சேரிம்பாங்க. அதாவது மேற்கு இரும்பு குச்சின்னு சொல்லுவாங்க. சோழாப்பேரில் இரும்புலாம் குறுக்கி தாரிக்கப்பட்டானா இரும்பு குச்சிம்பாங்க. பக்கத்தில் வந்து பரணம்பாங்க. பரணம்னா அந்த பரணம் போட்டு சோழாப்பேரில் கல் அங்கேருந்து கொண்டு வர்றது பரணம்பாங்க. அதுவும் பக்கத்தில் கீழே மாளிகைம்பாங்க. அங்கே ஒரு மாளிகை இருக்குது. கீழே மாளிகைன்னு கேட்டால் அங்கே ஒரு மாளிகை இருக்குது. அதனால் கீழே மாளிகைம்பாங்க. இது வந்து தூண் நிற்கிற பிள்ளைகள் சார். இது தூண் நிற்கும். இது தூண் நிற்கும். இது வந்து தூண் நிற்கும். அதாவது 1980 ஆழம்லாம் இறங்கிலாம் பார்க்க முடியாது, அவ்வளோ ஆழம். இது மழை பெஞ்சு மண் இறங்கிச்சு. 42 வருஷம் இது தோண்டிது. உங்களுக்கு வேணால் தூண் நிற்கிற அச்சு உங்களுக்கு காட்டுறேன், வேணா வாங்க. இப்படி வாங்க காட்டுறேன் வாங்க. இது இருக்கிற வந்து தூண் நிற்கும் சார். இது இந்த அளவுக்கு தூண் நிற்கும். தூண் நிற்கிற அச்சு. அதாவது அந்த பக்கம் இருக்கிறது தான் சுண்ணாம்பு ரூப்பு, சுண்ணாம்பு குழி. இது சுண்ணாம்பு காரை. இது வந்து சோழாப்பேரியில் மேலே உள்ள ரூப்பு. அதே பக்கத்தில் வந்து இதை செங்கல் இருக்கு பாருங்க. சோழாப்பேரியில் இது வந்து செங்கல் முத்திரைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இதை இருக்கிற வந்து வட்டாயத்தில் காமிப்பாங்க. சோழாப்பேரியில் வட்டாயத்தில் இது காமிப்பாங்க. கடுக்காப்பூர், முட்டை, வெள்ளம், சுண்ணாம்பு எல்லாம் ஊரில் பண்ணி அரைச்சிக்கிறது தான் சுண்ணாம்பு குழி ஊர் பேர். மேலே அப்படியே இது உள்ள மேலே உள்ள ரூப்பு. இது வட்டாயத்தில் ஏன் கல் நார்த்த கல் அப்படி அப்படின்னு அவங்களுக்கு அடையாளம். ஆமாம் சார், 1000 வருஷம் முன்ன போட்ட கல் இதாக இருக்குது பாருங்க. சோழாப்பேரியில் இங்கேருந்து சுரங்கப்பாதை இருக்கும். அதாவது 1980 இங்கேருந்து பக்கத்தில் கனகநாதன் கோயில் இருக்கும். அங்கே நேராக போய் தரிசனம் கேட்டு தான் சோழா உள்ளே போவார். இந்த வழியில் சுரங்கப்பாதை இருக்குது. அகழ்வாய்வு பண்ணவங்கள விஷமிட்டு பிறக்கிறதுனால அப்பயே 1980 மூடிட்டாங்க. இது வந்து சுரங்கப்பாதை.
அதான் செங்கமேடு. செங்கமேடு. அங்கே என்ன இருக்குது? கலிங்க சிற்பம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவான அரியலூர், அதன் உயிர் படிமங்கள், கற்பனைக்கு எட்டாத சிற்பங்கள், உலகம் போற்றும் சரித்திர வெற்றிகள், உலகம் வியக்கும் கட்டுமானங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன் மனித கைகளால் உருவாக்கப்பட்ட கடல் போன்று காட்சியளிக்கும் ஏரிகள், கடல் கடந்து பல சாதனைகள் செய்து சரித்திர புகழோடும் பெருமையோடும் வாழ்வாங்கு வாழ்ந்த சோழர்களின் மாளிகையின் அடையாளங்கள், பல ஜமீன்களின் அரண்மனைகள், அவற்றின் நினைவுச் சின்னங்கள், இப்படி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கோம். பல 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த அடையாளங்களும் அவர்களின் கட்டுமானங்களும் என்றைக்குமே இந்த பூமியில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதை உருவாக்கியவர்கள் யாரும் இப்போ நம்ம கூட இல்லை, அவங்கள நம்ம பார்க்கவும் முடியாது. எனவே இந்தாங்க. வாராது காணும் கடைவழி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு, காலத்து ஊசி மாறாது காணும் கடைவழி.